போறது என்னன்னா நேரடியாக மோதிய தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 16 முறை தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நடிகர் தனுஷ் சினிமாவுல அறிமுகமாகி ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து சினிமாவுல அறிமுகமானாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் தனுஷோட போட்டி போடுற அளவுக்கு ஒரு முன்னணி நடிகரா வளர்ந்திருக்காரு. முதன்முறையாக தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்கள் எப்ப ஒண்ணா மோதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002 பிப்ரவரியில. இதுல தனுஷ்க்கு 3 அப்படிங்கிற படமும் சிவகார்த்திகேயனுக்கு மெரினா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், ஓவியா ஆகியோர் நடிச்ச மெரினா அப்படிங்கிற படம் பிப்ரவரி 3ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல தான் நடிகர் சிவகார்த்திகேயன் முதலா ஹீரோவா நடிச்சிருந்தாரு. பாண்டிராஜ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா தனுஷ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிச்ச 3 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. அனிருத் முதன்முறையாக இசையமைச்ச இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. சோசியல் மீடியாஸ் அதிகமா இல்லாத அந்த காலத்திலேயே இந்த படத்துல வர வைதிஸ் கொலவரி சாங் பாத்தீங்கன்னா உலக லெவல்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ 3 வேஸ் மெரினா அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட 3 படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2013 மே மாசம் நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு எதிர்நீச்சல் படமும் தனுஷ்க்கு ராஞ்சனா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த் ஆகியோர் நடிச்ச எதிர்நீச்சல் மே 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த மாசமே தனுஷ், சோனம் கபூர் ஆகியோர் நடிச்ச ராஞ்சனா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஹிந்தியில ராஞ்சனா அப்படிங்கிற பேர்லயும் தமிழ்ல அம்பிகாபதி அப்படிங்கிற பேர்லயும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ எதிர்நீச்சல், ராஞ்சனா அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப சிவகார்த்திகேயனோட எதிர்நீச்சல் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல சிவகார்த்திகேயன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2015 பிப்ரவரியில் நடக்குது. இதுல தனுஷ்க்கு அநேகன் படமும் சிவகார்த்திகேயனுக்கு காக்கி சட்டை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், அமீரா, கார்த்திக் ஆகியோர் நடிச்ச அநேகன் பிப்ரவரி 13ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுலயும் முக்கியமா ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி அப்படின்னு பல மொழிகள்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த 2 வாரத்திலேயே சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடிச்ச காக்கி சட்டை படம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்நீச்சல் படத்தை டைரக்ஷன் பண்ண அதே துரை செந்தில்குமார் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ இந்த முதல்ல காக்கி சட்டை, அநேகன் அப்படின்னு 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2015 டிசம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ரஜினி முருகன் படமும் தனுஷ்க்கு தங்கமகன் படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், சமந்தா, எமி ஜாக்சன் ஆகியோர் நடிச்ச தங்கமகன் டிசம்பர் 18ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 3 வாரத்திலேயே சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச ரஜினி முருகன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்றாம் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இமேன் இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ ரஜினி முருகன் வேஸ் தங்கமகன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2016 செப்டம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ரெமோ படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு தொடரி, கொடி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச தொடரி செப்டம்பர் 22ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச ரெமோ படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த 2 வாரத்திலேயே தனுஷ், த்ரிஷா, அனுபமா ஆகியோர் நடிச்ச கொடி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் ரெமோ வேஸ் கொடி அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட ரெமோ படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல சிவகார்த்திகேயன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2018 செப்டம்பர்ல நடக்குது. இதுல தனுஷ்க்கு வடசென்னை படமும் சிவகார்த்திகேயனுக்கு சீமராஜா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், சமந்தா ஆகியோர் நடிச்ச சீமராஜா செப்டம்பர் 13ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. 3வது முறையா பொன்ராம் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொன்ராம் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்ச 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே தனுஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் நடிச்ச வடசென்னை படம் ரிலீஸ் ஆச்சு. 3வது முறையா தனுஷ், வெற்றிமாறன் கூட்டணியில வந்த இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதனால வடசென்னை வேஸ் சீமராஜா அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட வடசென்னை படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2018 டிசம்பர்ல நடக்குது. இதுல தனுஷ்க்கு மாரி 2 அப்படிங்கிற படமும் சிவகார்த்திகேயனுக்கு கனா அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ், சத்யராஜ் ஆகியோர் நடிச்ச கனா டிசம்பர் 21ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே நாளே தனுஷ், சாய் பல்லவி ஆகியோர் நடிச்ச மாரி 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. இருந்தாலும் யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த படத்துல வர ரவுடி பேபி சாங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. யூடியூப்ல மட்டும் பாத்தீங்கன்னா 100 கோடி வியூஸ் கிராஸ் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. சோ கனா வேஸ் மாரி 2 அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட கனா படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2019 மே மாசம் நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு மிஸ்டர் லோக்கல் படமும் தனுஷ்க்கு பக்ரி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச மிஸ்டர் லோக்கல் மே 17ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே தனுஷோட பக்ரி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா இந்த படம் 2018 பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா 2019 ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல. சோ இந்த முதல்ல மிஸ்டர் லோக்கல், பக்ரி அப்படின்னு 2 படங்களுமே சரியா ஓடல. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2019 செப்டம்பர்ல நடக்குது. இதுல தனுஷ்க்கு அசுரன் படமும் சிவகார்த்திகேயனுக்கு நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், ஐஸ்வர்யா ராஜேஷ், அனு இமானுவேல் ஆகியோர் நடிச்ச நம்ம வீட்டு பிள்ளை செப்டம்பர் 27ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 1 வாரத்திலேயே தனுஷ், மஞ்சு வாரியர் ஆகியோர் நடிச்ச அசுரன் படம் ரிலீஸ் ஆச்சு. வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படம் 100 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. சோ நம்ம வீட்டு பிள்ளை, அசுரன் அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப தனுஷோட அசுரன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல தனுஷ் தான் வின் பண்றாரு. மறுபடியும் தனுஷ் and சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2019
2019 நவம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு ஹீரோ அப்படிங்கிற படமும், தனுஷ்க்கு பட்டாஸ் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், மேகா ஆகாஷ் ஆகியோர் நடிச்ச எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா நவம்பர் 29 ரிலீஸ் ஆச்சு. கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணியிருந்ததால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே சிவகார்த்திகேயன், அர்ஜுன் ஆகியோர் நடிச்ச ஹீரோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த ஒரு 3 வாரத்திலேயே தனுஷ், மேகா ஆகியோர் நடிச்ச பட்டாஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ பட்டாஸ் வெஸ் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட பட்டாஸ் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2021 அக்டோபர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு டாக்டர் படமும், தனுஷ்க்கு அந்தராங்கிரே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், பிரியங்கா அருள்மோகன் ஆகியோர் நடிச்ச டாக்டர் படம் அக்டோபர் 9 ரிலீஸ் ஆச்சு. நெல்சன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. அடுத்த 2 வாரத்திலேயே தனுஷ், அக்ஷய் குமார், சாரா அலி கான் ஆகியோர் நடிச்ச அந்தராங்கிரே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா இது ஒரு ஹிந்தி படம். இந்த படத்தை தமிழ்ல கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ டாக்டர் வெஸ் அந்தராங்கிரே அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட டாக்டர் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2022 மார்ச்ல நடக்குது. இதுல தனுஷ்க்கு மாறன் படமும், சிவகார்த்திகேயனுக்கு டான் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், மாளவிகா மோகனன் ஆகியோர் நடிச்ச மாறன் மார்ச் 11 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த மே மாசமே சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் ஆகியோர் நடிச்ச டான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணிருக்கு. சோ டான் வெஸ் மாறன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிவகார்த்திகேயனோட டான் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2013 ஜூலைல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற படமும், தனுஷ்க்கு மரியான் நையாண்டி அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா ஆகியோர் நடிச்ச வருத்தப்படாத வாலிபர் சங்கம் செப்டம்பர் 6 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே தனுஷ், நஸ்ரியா ஆகியோர் நடிச்ச நையாண்டி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு 1.5 மாசம் முன்னாடியே பாத்தீங்கன்னா தனுஷோட மரியான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ இந்த முதல்ல தனுஷோட மரியான் நையாண்டி அப்படின்னு 2 படங்களை விட சிவகார்த்திகேயனோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல சிவகார்த்திகேயன் தான் வின் பண்றாரு. மறுபடியும் தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2022 செப்டம்பர்ல நடக்குது. இதுல சிவகார்த்திகேயனுக்கு பிரின்ஸ் படமும், தனுஷ்க்கு திருச்சிற்றம்பலம், நானே வருவேன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த நானே வருவேன் அப்படிங்கிற படம் செப்டம்பர் 29 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 20 நாளையே சிவகார்த்திகேயன், மரியா ஆகியோர் நடிச்ச பிரின்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. நானே வருவேன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மாசம் முன்னாடியே பாத்தீங்கன்னா தனுஷ், நித்யா மேனன், பிரியா பவானி சங்கர், ராசிகண்ணா ஆகியோர் நடிச்ச திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 110 கோடி வசூல் பண்ணிருக்கு. சோ பிரின்ஸ் வெஸ் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க தனுஷோட திருச்சிற்றம்பலம் படம் தான் வெற்றி அடையுது. 2017 ஆகஸ்ட்ல தனுஷ்க்கு வேலையில்லா பட்டதாரி 2 படமும், சிவகார்த்திகேயனுக்கு வேலைக்காரன் படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், அமலாபால் ஆகியோர் நடிச்ச VIP 2 ஆகஸ்ட் 11 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வெளியான இந்த படத்தோட பார்ட் 1 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 60 நாளையே சிவகார்த்திகேயன், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச வேலைக்காரன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ இந்த முதல்ல சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன் படம் தான் வெற்றி அடையுது. தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் படங்களோட அடுத்த மோதல் 2024 பொங்கலுக்கு நடக்குது. இதுல தனுஷ்க்கு கேப்டன் மில்லர் படமும், சிவகார்த்திகேயனுக்கு அயலான் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படங்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுஷ்க்கு வாத்தி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு மாவீரன் படம் ரிலீஸ் ஆகி அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ அதுக்கப்புறமா கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படங்களும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்துக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. சோ